+2 பொதுத் தேர்வு தமிழ்நாடு முழுவதும் இன்று தொடங்குகிறது. இன்று தொடங்கி வரும் 22ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் இணைகிறார். வணக்கம் மணிகண்டன், இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற இருக்கிறது. மாணவர்கள் எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள்? மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் அரசு தரப்பில் விதிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு அரசு பொதுத் தேர்வுகள் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. அந்த அளவில் கடந்த கல்வியாண்டிற்கான இந்த பொதுத் தேர்வு என்பது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று தமிழகம் முழுவதும் தொடங்குகிறது. தற்போதைக்கு தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களாக 7.72 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வுகளை இன்று எதிர்கொள்கின்றனர். மொழிப்பாடத்தாளுடன் இந்த தேர்வுகள் இன்று தொடங்குகிறது. இன்று தொடங்கி இருக்கக்கூடிய தேர்வானது மார்ச் 22ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 3302 தேர்வு மையங்கள் இதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 9:45 மணி அளவில் மாணவர்கள் தேர்வு நடைபெறும் அறைக்குள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். அதே போல 10 மணிக்கு அவர்களுக்கு கேள்வித்தாள்கள் கையில் கொடுக்கப்படுகிறது. 10:15 மணி அளவில் அவர்களுக்கான தேர்வு தொடங்குகிறது. 2.5 மணி நேர தேர்வு நடைபெற்று முடிகிறது. முதல் நாளில் இன்று அவர்கள் எந்தவித முறைகேடுமின்றி தேர்வு எழுதுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் 3200 பறக்கும் படையினர் தயார் நிலையில் இருக்கின்றனர். அதே போல 1135 ஸ்டாண்டிங் கமிட்டி மெம்பர்ஸும் கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்தம் 40,000க்கும் மேற்பட்ட தேர்வறை கண்காணிப்பாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தமிழ்நாடு முழுவதும் 7,72,000 மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு பெரிய அளவிலான மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வு என்பதால் எந்தவித பாதிப்புமின்றி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து